இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TP-Link Deco M4 பற்றி தான். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு என்ன டிபெண்டன்சி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நான் மோடம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மோடம் வந்து எங்கெங்கெல்லாம் நான் செட்டப் பண்ணி வச்சுருந்தேன், Deco M4 வந்ததுக்கப்புறம் அதை எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரம் வரைக்கும் இது கவர் பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா TP-Link Deco M4 3 டெக்கோ யூனிட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வைஃபை டெட் ஜோன் கெல்லர் அப்படின்னு போட்டிருக்கு. 100 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது இல்லாமல் 3 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு தராங்க. சரி, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாக்ஸுக்குள்ளே நான் வாங்கினது வந்து 3 டெக்கோ யூனிட்ன்றதால 3 டெக்கோ யூனிட்டும் அதுக்கு தேவையான சார்ஜஸ் அது கூட இருந்துச்சு. அது கூட ஒரே ஒரு RJ45 அதாவது எத்தர்நெட் கேபிள் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஒரு கைடு இருந்துச்சு. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா நியர்லி 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும். நான் டெக்கோ M4 யூனிட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ரவுட்டர் வச்சு தான் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா BSNL ஃபைபர் நெட்ஒர்க் தான். அது 100 Mbps பிளான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கள் ஊருக்கு இப்போ இருக்கிற ஒரே ஃபைபர் நெட்ஒர்க் பார்த்தா அது இதுதான். இது BSNL மட்டும்தான். BSNL வெண்டர் மூலமாக தான் ஃபைபர் நெட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு அவங்க கொடுத்துருந்த மோடம் பார்த்திங்கன்னா Xyrotech அப்படின்ட்டு ஒரு மோடம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த Xyrotech மோடம் பார்த்திங்கன்னா டபுள் ஆண்டனா வச்சுருக்கும். நியர்லி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும். எனக்கு டிஃபிகல்ட்டின்றது அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, என்னுடைய ஒர்க் பிளேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். என்னுடைய மோடம் ரவுட்டர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அது வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்காம இருந்துச்சு. அப்போ தான் நான் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். என்னென்னா, Xyrotech மோடத்தை வந்து என்னுடைய ஒர்க் பிளேஸ் கீழே அப்படியே டேரெக்டாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கவரேஜ் வந்து கிடச்சிது. அந்த கவரேஜ் கிடைக்கும்போது நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு 15 Mbps வரைக்கும் கிடச்சிது. அதே டைம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்னொரு இடத்துக்கு வந்து எனக்கு வைஃபைஸும் சுத்தமாக கிடைக்கவே, அந்த இடத்துல வைஃபையே கிடைக்கவே இல்லை. என்னடா இது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்னும்போது அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு பழைய ரவுட்டர் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணும்போது எனக்கு மேலேயும் கவரேஜ் கிடச்சிது. அதேமாரி இன்னொரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இடத்துல கவரேஜ் கிடைக்கிறனால அந்த இடத்துலையும் கவரேஜ் கிடச்சிது. பட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரெண்டுமே வந்து நியர்லி 15 Mbps தான் கிடச்சிது. எனக்கு அங்கேயும் ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னென்னா, எனக்கு என்னுடைய ஒர்க் பிளேஸில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகும்னா, நெட் வந்து கட் ஆகிடும். நெட்டு டக்குன்னு கட் ஆகிட்டு திரும்பி ஒரு மறுபடியும் ரீகனெக்ட் மாதிரி ஆகி திரும்பி வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி வரும்போது சரி என்னடா இப்படி மாறி வந்துக்கிட்டே இருக்கே, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி புதுசாக ஏதாச்சும் ஒயர் கனெக்ஷனே இல்லாமல் ஏதாச்சும் மெஷ் டெக்னாலஜி மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த TP-Link Deco M4 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து தோணுச்சு. நானும் அமேசானில் சர்ச் பண்ணி வாங்கினது தான் அது. ஸோ அப்படி வாங்கி என்ன பண்ணேன், சரி கனெக்ட் பண்ணி பார்த்துலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு சின்ன டவுட்டில் 3 யூனிட்டாக வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலாக நான் வாங்கினதுக்கப்புறம் தான் இது எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு யூனிட்டே போதுமானது தான். ஏன்னா அந்த ஒரு யூனிட்டே என்னுடைய ஒர்க் பிளேஸ்க்கும் ரேஞ்ச் கிடைக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவும் கிடைக்குது. பட் எனக்கு 2 யூனிட் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கீழே என்ன ஸ்பீட் கிடைக்குதோ அதே ஸ்பீட் வந்து எனக்கு மேலேயும் கிடைக்குது. சரிங்க, இப்போ நான் ஒரு டெக்கோ யூனிட் வந்து வாங்கிட்டேன். இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் மோடத்துக்கு கூட இந்த டெக்கோ யூனிட்டை லேண்ட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த டெக்கோ யூனிட்ன்றது மெயின் டெக்கோ யூனிட்டாக வந்து இருக்கும். அந்த மெயின் டெக்கோ யூனிட்டில் இருந்து மீதி இருக்கிற 2 யூனிட்டையும் வந்து ஒரு சேம் ஃப்ளோராக இருந்தால் 1500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வைக்கணும். இதே வேறு ஃப்ளோராக இருந்தால், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு டெக்கோ யூனிட் வைக்கிறீங்க, அது வந்து மெயின் மோடத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு டெக்கோ யூனிட் வைக்க போகிறீங்கன்னா அது ஃப்ளோரில் வச்சுக்கோங்க, அது தரையில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கவரேஜும் நல்லாவே இருக்கும். இதில் ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்துலேயும் எதாவது வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணியும் பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இஷ்யூ மாதிரி வந்துச்சு. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி இஷ்யூ மட்டும் வந்துச்சு. என்னடா கனெக்டிவிட்டி இஷ்யூ அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ரெகுலராக அது வந்து கனெக்ட் ஆகிற டைமுக்கும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்தில் வைக்கும்போது அது கனெக்ட் ஆகிற டைமுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்தில் வைக்கிறது வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. அது மட்டும் தான் சின்ன இஷ்யூவாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னோடய வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு 2 டெக்கோ யூனிட் வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் நான் தான் எங்கே கவரேஜ் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டில் என்ன பண்ணிட்டேன், 3 டெக்கோ யூனிட்டாக வாங்கிட்டேன். 3 டெக்கோ யூனிட் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு டெக்கோ யூனிட் கவரேஜுக்குள்ளே தான் மீதி 2 டெக்கோ யூனிட்டும் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் டெக்கோ யூனிட்டை எங்கே வேணாலும் வைக்கலாம், ஆனால் அந்த கவரேஜ் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ டெக்கோ யூனிட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் டெக்கோ யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டெக்கோ யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டெக்கோ யூனிட் வைக்கிறீங்க. இந்த 3ம் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து கண்டிப்பாக அந்த கவரேஜ் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய கவரேஜ், அதனுடைய வைஃபை எஃபிஷியன்சி எல்லாமே நல்லாவே இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடும் நல்லாவே இருக்கும். சரி, இப்போ 3 டெக்கோ யூனிட்டு ஒன்றோட ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வைக்கிறோமே, தேர்ட் யூனிட்டில் எந்த லெவலுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும், ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த லெவலுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும்னா 3 டெக்கோ யூனிட்லேயும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்பீடு கண்டிப்பாக தாராளமாக கிடைக்குங்க. நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன ஃபாஸ்ட் கிடைச்சதோ அது வந்து தேர்ட் யூனிட்லேயும் எனக்கு கிடைச்சது. எனக்கு வந்து நியர்லி வந்து நான் 100 mbps பிளான் வந்து யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 90 mbps வரைக்கும் கிடைச்சதுங்க. அதிகபட்சம் போனால் முன்ன படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 mbps வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். சரிங்க, இந்த ரவுட்டருக்கும் டெக்கு யூனிட்டுக்கும் என்னந்தாங்க டிஃப்ரென்ஸ் அப்படிங்க கேட்டிங்கன்னா, ரவுட்டரில் நான் வைஃபை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 50 mbps வரைக்கும் கிடைச்சதுன்னா, டெக்கோ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 90 mbps வரைக்கும் கிடைக்குது. நான் இதுக்கே ரவுட்டருக்கு வந்து பக்கத்தில் இருந்து நான் செக் பண்ணுவேன், அப்படி செக் பண்ணும்போது எனக்கு வந்து 50 to 60 mbps வரைக்கும் தான் கிடச்சிது. ஆனால் டெக்கோ யூனிட்டில் நான் தூரமாக வச்சுருந்து செக் பண்ணி பார்த்தேன், அப்படி செக் பண்ணும்போதுமே எனக்கு வந்து 90 mbps கிடச்சிது. டெக்கோ யூனிட் எப்படி கனெக்ட் பண்ணணுன்ற அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் கடைசியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் அதை திரும்பி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கல. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது மட்டும் உங்களுக்கு சின்ன கிளிப்பிங்காக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.